Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருந்துட்டு ஒரு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சோ இந்த அரிய வாய்ப்பை டெஃபினட்டா மிஸ் பண்ணிராதீங்க. ஏனா வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து கோர்ட்ல வேலை. சோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் டெஃபினட்டா. சோ அதனால இத மிஸ் பண்ணிராதீங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 தான் படிச்சிருக்கேன், நான் வந்து எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன், அதாவது 10th தான் படிச்சிருக்கேன், நான் டிகிரி தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து தமிழ் எழுத மற்றும் படிக்க மட்டும் தான் தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் வந்துட்டு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ வெளியில் கிடையாது. அதனால் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் டெஃபினட்டாக ஆள் எடுத்தே ஆகணும். அதனால் வந்து இதை முடிஞ்ச அளவு இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 எஸ்எஸ்எல்சி டிகிரி எது படித்ததால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அது என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 100% ஒரு அட்டெம்ப்ட் கொடுங்க. செலக்ட் ஆனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வாங்க என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நகல் பரிசோதகர். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதும். உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500லேருந்து 71,900 வரை இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு 20,000லேருந்து 72,000 வரை இருக்குது. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா என்னன்றதை பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவலர் ஆர் இரவு காவலர், அதாவது வாட்ச்மேன் ஆர் நைட் வாட்ச்மேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் ஆர் நைட் வாட்ச்மேன். அடுத்து மசாஜ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் சொல்லலை. என்ன குவாலிஃபிகேஷனை உங்களுக்கு வந்துட்டு தமிழ் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு எழுதல மற்றும் படிக்க தெரிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,700 வந்துட்டு 58,100 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அரிய வாய்ப்பு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூணாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிரைவர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 பாஸ் ஆகிருந்தால் போதும், உங்களுக்கு வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,500 வந்துட்டு கிட்டத்தட்ட 72,000 வரையும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. யார் யாரெல்லாம் வந்து டிரைவருக்காக நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சிச்சின்னா சூப்பரான வேலை, சூப்பரான சம்பளம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பியஸ்ட் அட்டெண்டர் ஆர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பாஸ் ஆகிருந்தால் போதும், டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,700 இருந்துட்டு 58,100 வரை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கேட்டகரியில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியும் ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து இந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அதனால மறக்காமல் இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்றதை பார்த்துலாம். அது மட்டும் இல்லை, ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு கிளான்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனே இன்றைக்கி தான் வந்திருக்குது, 28/4/2024. ஸோ இதை வந்து நீங்கள் இணையதளம் மூலியம் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது May 27th வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ டெஃபினட்டாக அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற சில விஷயங்களே பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏஜ் லிமிட் இல்லைன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அது என்னன்றதை ஒருக்க பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்துட்டு 37 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், ஸோ இந்தமாரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 34 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்துள்ளவங்களுக்கு 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோட பிகினிங்கில் சொன்ன எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 8th பாஸு, 10th பாஸு, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு ஹையராக ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி
போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ அதை தான் வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் காட்ட போகிறேன். ஸோ இது நல்லா பாருங்கள். இருப்பினும் கீழ்கண்ட வகை வகுப்பினருக்கு மேற்குறிப்பிட்ட அதிகபட்ச வயது வரம்பு பொருந்தாது. ஸோ இது வந்து நான் சொன்ன இந்த 4 ஜாப் போஸ்டிங்குமே தான் இது பொருந்தும். ஃபஸ்ட் வந்து மாற்றுத்திறனாளிகள், உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லை. அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், உங்களுக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாணவர் படை, அதாவது நேஷனல் கேடட் காப்ஸ், உங்களுக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அடுத்து கொத்தடிமை தொழிலாளர்கள், ஸோ இதிலேருந்து விடுவிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அடுத்து அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் தற்காலிக அரசு பணியாளர்கள், ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. இதுதான் நான் சொல்ல வந்தது முக்கியமானது. தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதியுடைய சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்கள், ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதை நான் சொன்ன மாதிரி வந்து உதாரணமாக எஸ்எஸ்எல்சி போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, அதாவது யூஜி படிச்சிருக்கீங்க, பிஜி டிகிரி படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதேனும் டவுட் இருக்குது, எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவோம். கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.